God is a God of second chance. ஆண்டவர் இரண்டாம் தருணத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட பல நேரங்களிலே நம்முடைய காரியங்கள் பழையதாகி போகிறது, பழுதாகி போகிறது. When it becomes old, what we have a mentality of okay, living in that mindset. நாம் சில காரியங்கள் அப்படி பழையதாகி போகும்போது அப்படிதான் என் வாழ்க்கை என்று சொல்லி நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி வாழ ஆரம்பித்து விடுகிறோம். When we have a chance to give something to the Lord, probably when we miss that chance, we say okay, I think only I had one chance, so I can't get back again. நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட சில நல்ல தருணங்களை இழக்கும் போது நம்முடைய மனதுக்குள்ளே வருகிற ஒரு மனோபாவம் என்னவென்று சொன்னால், என் வாழ்க்கையிலே நான் ஒரு நல்ல வாய்ப்பை இழந்து விட்டேன், ஆகவே இனிமேல் எல்லாம் இப்படிதான். The pain of the past is real. கடந்த கால வலி உண்மைதான். But the prospect of a better future is always in front of you. ஆனா ஒரு ஆசீர்வாதமான எதிர்காலம் எப்பொழுதும் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது. Our God walks in front of us. நம் தேவன் நமக்கு முன்பாக நடந்து செல்லுகிறவராய் இருக்கிறார். He is a God who does not remember our past. நம்ம பழைய காலத்தை தேவன் அவர் நினைவில் வைப்பதில்லை. He wants to give you a second chance. அவர் உங்களுக்கு இரண்டாவது ஒரு தருணத்தை கொடுக்க விரும்புகிறார். Your mistakes are what makes you an overcomer. Amen. நீங்க தவறுகள் பண்ணும்போதுதான் அந்த தவறுகளின் நிமித்தம் உங்களை ஜெயாளியாக மாத்துகிறது. God allows us to come just as we are. நாம் எப்படி இருக்கிறோமோ அதே வண்ணமாக ஆண்டவர் நம்மை வர விரும்புகிறார். Whatever our blemishes, நம்ம என்ன குற்றம் குறைகள் இருக்கிறதோ, you can come and say, God, I want a second chance. Amen. நீங்க அப்படியே வந்து தேவனிடத்துல நீங்க சொல்லணும், ஆண்டவரே எனக்கு ஒரு இரண்டாம் விசை தருவீரா? The Lord said, I am going to give them a second chance. ஆண்டவர் சொன்னார், நான் அவங்களுக்கு ஒரு இரண்டாவது வாய்ப்பை தரப்போகிறேன். In the upper room, மேல் வீட்டறையில், oh, he sent the wind from heaven. பரலோகத்திலிருந்து அந்த காற்றை அவர் அனுப்பினார். They were filled with the Spirit. ஆவியினால நிரப்பப்பட்டு In the second chance, they started speaking tongues. அந்த இரண்டாவது வாய்ப்பின் நிமித்தம் அவர்கள் அந்நிய பாஷைகளில் பேச ஆரம்பித்தார்கள். Today the Holy Spirit is coming upon you right now. இன்றைக்கு உங்கள் மேலே இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். This is the day of second chances. இதுதான் இரண்டாவது வாய்ப்பின் நேரம். I believe today is a turning point. நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாள் ஒரு திருப்புமுனையின் நாள். And in the Torah, God has given certain beautiful ways for the children to come to him. ஆமென். இந்த தோரால நம்ம படிக்கும் பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகள் அவர்கிட்ட வருவதற்கு அருமையான வழிகளை தேவன் வைத்திருக்கிறார். Can you explain to us one such incident? நான் ஒரு காரியத்தை நான் வாசிக்கிறேன். I just want to read the Torah portion for you. நான் ஒரு தோராவில இருந்து அல்லது வேதாகமத்தில இருந்து நான் ஒரு பகுதியை வாசிக்க விரும்புகிறேன். Numbers 8 verse 2. என்னாகமம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம். Speak to Aaron, ஆரோனோடே சொல்ல வேண்டியது and say to him, என்னவென்றால், when you light the lamps, நீ விளக்குகளை ஏற்றும்போது the 7 lamps shall give light, 7 விளக்குகளும் in front of the menorah. விளக்கு தண்டிற்கு நேரே எரிய வேண்டும் என்று சொல் என்றார். Amen. He wants us to light our lamps daily, to rekindle it every day. பாருங்க, நம்முடைய விளக்கு ஒவ்வொரு நாளும் எரிய வேண்டும். ஆனால் அது ஒவ்வொரு நாளும் எரிவதற்கு நாம் மறுபடியுமாக அதில் இருக்கிற அந்த எண்ணெயை புதுப்பிக்க வேண்டும். Amen. We need to renew the oil which is in the lamp every day. அந்த விளக்கு தண்டில் இருக்கிற அந்த எண்ணெயை மறுபடியும் புதுப்பிக்க வேண்டும். Because in our spiritual life we have a lot of things and backslidings in our life. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட பல நேரங்களிலே நம்முடைய காரியங்கள் பழையதாகி போகிறது, பழுதாகி போகிறது. When it becomes old, what we have a mentality of okay, we are living in that mindset. நாம் சில காரியங்கள் அப்படி பழையதாகி போகும்போது அப்படிதான் என் வாழ்க்கை என்று சொல்லி நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி வாழ ஆரம்பித்து விடுகிறோம். When we have a chance to give something to the Lord, probably when we miss that chance, we say okay, I think only I had one chance, so I can't get back again. நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட சில நல்ல தருணங்களை இழக்கும் போது நம்முடைய மனதுக்குள்ளே வருகிற ஒரு மனோபாவம் என்னவென்று சொன்னால், என் வாழ்க்கையிலே நான் ஒரு நல்ல வாய்ப்பை இழந்து விட்டேன், ஆகவே இனிமேல் எல்லாம் இப்படிதான். ஒரு தடவை ஃபெயில் ஆயிட்டேன், இனிமே எனக்கு எதுவுமே கிடைக்காது, வேலை இழந்து விட்டேன், இனிமே கிடைக்காது, என் லைஃப்ல ஃபெயிலியர் அப்படின்னு ஒவ்வொரு காரியத்தை மிஸ் பண்ணும்போது நம்ம நினைச்சுக்கிறோம் இவ்வளவுதான் போல என் வாழ்க்கை. Once I got failed, I have lost money, this is it, I've lost my family,
this is the chance I've lost, the best chance in my life. We always tend to think like that. அப்ப மோசே இந்த தோரா பகுதியில இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்ற காரியம் என்னவென்றால், Moses looked at the people of Israel and he quotes from this Torah portion. பஸ்கால ஒருவேளை உங்களுக்கு காணிக்கை கொடுக்க முடியாம நீங்க தவறி இருக்கலாம். In Passover you might have missed giving the offering to God. Probably you were ritually impure or spiritually you were not in that standards to come and offer a offering to the Lord. பஸ்கா அப்பொழுது எப்பொழுதும் இவர்கள் காணிக்கை கொடுக்க வர வேண்டும். அப்பொழுது வர முடியாமல் இவர்கள் போன ஒரு காரணம் உண்டானால், அதாவது ஒரு பிரேதத்தை தொட்டு அதனால் தீட்டுப்பட்டிருப்பார்கள் என்றால், ஆனால் பிரயாணம் போய் திரும்பி வர நேரமாகிவிட்டது என்கிற ஒரு காரணம் இருக்கும் என்றால், அவர்கள் மோசேயிடத்தில் கேட்கிறார்கள், நாங்கள் ஆண்டவரிடத்திலே வந்து மறுபடியும் கிட்டி சேர்வதற்கு எங்களுக்கு ஒரு இரண்டாம் வாய்ப்பு இருக்கிறதா? Amen. This Pentecost is also a second chance for us. As we heard in the sermon, அந்த இடத்துல நியாய தீர்ப்பு, இந்த இடத்துல பெரிய அவுட்போரிங் ஆண்டவர் நமக்கு தருகிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயிடத்தில் கேட்டபோது, மோசே கர்த்தர்ட்ட விசாரிச்சுட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு ஆண்டவர்ட்ட விசாரித்து விட்டு அவர்களிடத்தில் சொல்லுகிறார், 2ஆம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமான வேளையிலே ஆசரித்து அதை புளிப்பில்லாத அப்பங்களோட என்னாகமம் 9:11 அவர் மறுபடியும் ஒரு 2வது பஸ்காவுடைய வாய்ப்பை பெந்தேகோஸ்திலே ஏற்படுத்தி தருகிறார். இது எதற்கு அடையாளமா இருக்கிறது? பழைய ஏற்பாட்டில் ஒரு அபிஷேகத்தை அக்கினிய ஆண்டவர் ஊற்றினார். சாலமோனுடைய தேவாலயம் கட்டின போது ஒரு மகிமை இறங்கி வந்தது. ஆனால் அந்த மகிமையையும் அந்த உடன்படிக்கை பெட்டியின் மேல் இருந்த ஷக்கீனா மகிமையை எங்கேயோ இஸ்ரவேலர் இழந்து விட்டார்கள். அந்த மகிமையை திரும்ப தருவதற்காக தான் கர்த்தர் பெந்தேகோஸ்து என்கிற 2ஆம் வாய்ப்புகளின் பண்டிகையை கர்த்தர் கொடுத்தார். Amen. We have a God of second chance to celebrate this feast of Pentecost, and today is such an awesome day to stand here in the church. Amen. Amen. பெந்தேகோஸ்து என்கிற 2ஆம் வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்ததுக்கு காரணம் என்ன? தூரமானவர்கள் சமீபமாய் வர வேண்டும் என்பதற்கு தான். இன்றைக்கு ஆலயத்தில் நின்று உங்களிடத்திலே இந்த செய்தியை கொடுப்பதற்கு எங்களுக்கு கர்த்தர் இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். And I believe it is never too late for a second chance. Amen. திரும்ப இந்த 2வது விசை நமக்கு ஒரு சான்ஸ் கிடைப்பது வந்து ரொம்ப தூரமாகவே இல்லை. When the people came to Moses and said, we want to come close to God, ஜனங்க மோசே கிட்ட வந்து நாங்க ஆண்டவர் கிட்ட நெருங்கி வரணும்னு சொன்னபோது, we missed the opportunity to give the offering to God. ஆண்டவருக்கு ஒருவேளை நம்ம காணிக்கையை கொடுக்க முடியாம நம்ம அந்த சான்ஸை நம்ம மிஸ் பண்ணி இருக்கலாம். These Israelites were so much focused on receiving the blessing of God. இஸ்ரவேல் ஜனங்க பாருங்க, எப்படியாவது ஆண்டவர் கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும்னே ரொம்ப கண்ணோக்கமா இருந்தாங்க. They are troubling Moses. மோசேவை பயங்கரமா தொல்லை அலட்டி கொண்டு இருக்கிறார்கள். Moses did not tell them, hey, you missed giving the offering, come and give the offering. மோசே இப்படி சொல்லவில்லை, நீங்க காணிக்கை கொடுப்பதை நீங்க தவறி விட்டீங்க, அதனால வந்து கொடுங்கன்னு சொல்லல. The people said, oh, I missed giving to the Lord, please give me another opportunity to give to the Lord and receive the blessing. Amen. ஜனங்கள் இருதயத்துல குத்துண்டு சொன்னார்கள், நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி காணிக்கை கொடுக்கத நான் தவறி விட்டேன், தயவு செய்து எனக்கு ஒரு வாய்ப்பு தரீங்களா, நான் திரும்ப வந்து தேவனுக்கு நன்றி செலுத்தும்படியாக. They were saying we need a second chance of blessing. அவங்க இப்படியாக கேட்டாங்க, 2ஆம் விசை எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்து நாங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியான ஒரு சான்ஸ் எங்களுக்கு தரீங்களான்னு சொல்லி கேட்டாங்க. Maybe you need a second chance with a family member or friend. Amen. ஒருவேளை உங்களுக்கு உங்க நண்பரோட கூடவோ உங்க குடும்பத்தாரோட கூடவோ உங்களுக்கு ஒரு 2வது சந்தர்ப்பம் தேவைப்படுகிறது. Maybe you have spoken negative words or thoughts or speech. ஒருவேளை நீங்க பேசும்போது நெகட்டிவாக தவறான வார்த்தைகளை நீங்க பேசி இருக்கலாம், யோசித்து இருக்கலாம். You have even sinned against God. தேவனுக்கு விரோதமாக கூட பாவம் செய்திருக்கலாம். No matter the situation, எந்தவித சூழ்நிலையாக இருந்தாலும் பரவாயில்லை, every moment is a new beginning for you. உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு புதிய ஆரம்பமாய் இருக்கிறது. Especially today, the Pentecost. முக்கியமாக இந்த நாள் பெந்தேகோஸ்து நாளன்று. It is a day of second opportunities. இன்றைக்கு ஒரு 2ஆம் விசையின் ஒரு சந்தர்ப்பமாய் உங்களுக்கு வருகிறது. It is never too late to correct past mistakes. கடந்த கால தவறுகளை திருத்துவது அது வந்து தவறு கிடையாது.
அதுக்கு எவ்வளவு டிலே ஆனாலும் பரவாயில்ல. அது பரவாயில்ல, எவ்வளவு டிலே ஆனாலும் பரவாயில்ல. Some mistakes cannot be completely fixed, சில தவறுகளை பூரணமாக நாம் செய்து முடிக்க முடியாது. but you can go back and start again. ஆனா நீங்க திரும்ப போய் முதல்ல இருந்து ஆரம்பிக்க முடியும். You can go back and start walking perfectly. நீங்க திரும்ப போய் பூரணமாய் நடக்க ஆரம்பிக்க முடியும். The pain of the past is real, கடந்த கால வலி உண்மைதான். but the prospect of a better future is always in front of you. ஆனா ஒரு ஆசீர்வாதமான எதிர்காலம் எப்பொழுதும் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது. Our God walks in front of us. நம் தேவன் நமக்கு முன்பாக நடந்து செல்லுகிறவராய் He is a இருக்கிறார். God who does not remember our past. நம்ம பழைய காலத்தை தேவன் அவர் நினைவில் வைப்பதில்லை. He throws it behind his back. அவருடைய முதுகுக்கு பின்பாக புறம்பாக அவர் தூக்கி எறிந்து That விடுகிறார். is why he told Aaron, when you light the lampstand, the light should only fall in the front. அதனால தான் ஆரோன் கிட்ட சொல்லுகிறார், நீங்க குத்து விளக்குகளை ஏத்தும் பொழுது அந்த வெளிச்சம் முன்பாக விழ வேண்டும். That is what we read in Numbers 8:2. அதுதான் என்னாகும் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல நாம் வாசித்தோம். God does not want to remember your past. உங்க பழைய வாழ்க்கையை ஞாபகம் வைக்கணும்னு ஆண்டவருக்கு அவசியமே கிடையாது. அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. Isaiah 43 verse 18 and 19. ஏசாயா 43 18 19ஆம் The வசனத்தில் Lord said, do not remember your past. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க கடந்த கால காரியத்தை முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். He wants to give you a second chance. அவர் உங்களுக்கு இரண்டாவது ஒரு தருணத்தை கொடுக்க விரும்புகிறார். Somebody said, this is my second chance. யாராவது சொல்லலாமா, இது என்னுடைய செகண்ட் சான்ஸ்? Hallelujah. ஹalleluya. God never expected us to be perfect. ஆண்டவர் நம்மள ரொம்ப பூரணமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கவில்லை. He wants us to be faithful. Amen. அவர் நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று தான் No matter விரும்புகிறார். how many times you make a mistake, எத்தனை தடவை நீங்க தவறுகளை செய்தாலும், you can stand back and reach to what is right. Amen, நீங்க திரும்ப எழுந்து நின்று உண்மையான காரியங்களுக்கு நேராக போக முடியும். What is good and moral. எதெல்லாம் நன்மையான காரியங்களோ, Every challenge is an opportunity for goodness. ஒவ்வொரு சவால்களும் ஒரு நன்மையை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. Your mistakes are what makes you an overcomer. Amen. நீங்க தவறுகள் பண்ணும்போதுதான் அந்த தவறுகளின் நிமித்தம் உங்களை ஜெயாளியாக மாத்துகிறது. Riding a cycle, ஒரு சைக்கிள் ஓட்டுவது போல். how do you learn it? நீங்க எப்படி படிக்கிறீங்க? You fall and get up. நீங்க விழுந்து விழுந்து ஏஞ்சி அதை கத்துக்கிறீங்க. God is a God of second chance. ஆண்டவர் இரண்டாம் தருணத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். On Pesach Sheni, பெஷாக் ஷெனி என்று சொல்லப்படுகிற அந்த நாளன்று God does not require one to remove the leaven. அந்த புளிப்பில்லாத காரியத்தை எடுத்து போட வேண்டும் என்று விரும்பவில்லை. God allows us to come just as we are. நாம் எப்படி இருக்கிறோமோ அதே வண்ணமாக ஆண்டவர் நம்மை வர விரும்புகிறார். Whatever our blemishes, நம்ம என்ன குற்றம் குறைகள் இருக்கிறதோ, you can come and say, God, I want a second chance. ஏமே நீங்க அப்படியே வந்து தேவனிடத்துல நீங்க சொல்லணும், ஆண்டவரே எனக்கு ஒரு இரண்டாம் விசை தருவீரா? Somebody lift your hands and say amen. கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லலாம். Hallelujah. ஹalleluya. Even in the lowest places, நம்ம தாழ்வான பகுதிகளிலும், in the farthest places, இந்த நம் ஆண்டவரை விட்டு தூர போய் விட்டாலும் God can always be found. ஆண்டவர் எப்பொழுதுமே கண்டடைகிறவராய் The இருக்கிறார். potential for change is always present. அந்த மாற்றத்தின் வாய்ப்புகள் எப்பொழுதும் நமக்கு திறந்திருக்கிறது. Like the prodigal son, அந்த கெட்ட குமாரனை போல, the day you say, I am coming back to the Lord, அந்த நாள் அந்த நிமிஷம் நீங்க சொல்றீங்க பாருங்க, நான் எங்க அப்பா வீட்டுக்கு வருகிறேன் என்று நீங்கள் தீர்மானிக்கிற அந்த நேரத்தில் the Father is waiting to receive you. அப்பா ஏற்கனவே உங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். Oh, the reckless love of God. He wants to run and come and hug you. ஆமென். அவர் ஓடி வந்து உங்களை கட்டி அணைக்க விரும்பி கொண்டிருக்கிறார். That is what the Father wants to do. அதுதான் அப்பா பண்ண வேண்டும் என்று It's விரும்புகிறார். never too late to start again. புதிதாக ஆரம்பிப்பதற்கு லேட்டே கிடையாது. Never late. It's never late. ஆண்டவருடைய ராஜ்யத்துல தாமதம் என்பதே இல்லை. எல்லாமே நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வாய்ப்பு தான். Amen. Everything is an opportunity and a chance which God gives from the kingdom of God. There's nothing late or delay. Second chance is a way of forgiveness. இரண்டாவது தருணம் நமக்கு கிடைப்பது அது பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் நமக்கு You அனுமதிக்கிறார். can forgive some people today. நீங்க இன்னைக்கு ஒரு சிலரை மன்னிக்க You முடியும். can forgive your boss. உங்க பாஸ் நீங்க மன்னிக்க முடியும். Your boss will forgive you and give you an extension
extension. உங்க பாஸ் உங்களை மன்னிச்சு இன்னும் உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்க On a வாய்ப்புகள் இருக்கு. deadline that you missed, he will give you an extension. நீங்க மிஸ் பண்ணின டெட்லைனையும் டார்கெட்டுக்காக அவர் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வாய்ப்புகளை நீட்டி கொடுக்க You முடியும். can be reunited with your family. உங்க குடும்பத்தோடு இணைக்கப்பட்டு இருக்க முடியும். Your relationship with your friend can be re-established. உங்க நண்பர்களோடு உடைந்து போன உறவுகள் திரும்பவுமாக புதுப்பிக்க முடியும். Sometimes second chances come in unexpected ways. சில நேரங்களில் நாம் எதிர்பார்க்காத வழிகளில் இந்த இரண்டாவது தருணம் வருகிறது. When the America, New York, the twin towers were destroyed, அந்த இரட்டை கோபுரங்கள் அது சிதைக்கப்பட்ட அன்று அந்த plane வந்து இடிச்சிச்சுல, the plane when it came and crashed the twin towers, World Trade Center மேல, World Trade Center மேல அந்த plane வந்து இடித்த அந்த some நாள்ல of them received a second life. ஒரு சிலர் அந்த நாளில இரண்டாவது ஜீவனை அவர்கள் வாழ்க்கையில் One பெற்றுக்கொண்டார்கள். person was driving the car. ஒரு மனிதன் காரை ஓட்டிக் கொண்டு He போனாராம். was stuck in the traffic. அவர் அந்த டிராபிக்ல மாட்டிக்கொண்டாராம். He was very angry. He honked loudly. பயங்கர கோவம் வந்து ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருந்தாராம். But when he came, ஆனா அவர் வந்து பார்த்த he பொழுது was supposed to be sitting in the 32nd floor. 32வது மாடியில உட்கார்ந்து வேண்டிய அந்த நபர் He could have died instantly ஒரு செகண்ட்ல ஒருவேளை அவர் அந்த நாள்ல மரித்திருக்க கூடும். because he got delayed by 1 hour. ஆமென். அந்த இடத்துல ஒரு மணி நேரம் தாமதானது நிமித்தம் He is living today. ஆமென். இன்னைக்கு அவர் உயிரோட வாழ்ந்து Somebody கொண்டிருக்கிறார். bought a coffee. யாரோ ஒருத்தர் காஃபியை வாங்கி கொண்டு He வந்தார்கள். spilled it on himself. அவர் மேல அதை கொட்டிக்கிட்டாரு. He went back to change his shirt and come. அவர் போய் ஷர்ட்டை மாத்தி கொண்டு வந்தாராம். He got a second chance. அவருக்கு ஒரு இரண்டாம் தருணம் கிடைத்தது. There was a person who bought a new shoe. ஒரு மனிதன் ஒரு புதிய ஷூஸை வாங்கி இருந்தாராம். And the shoe was biting his leg. அந்த ஷூ வந்து அவர் காலை கடித்து கொண்டு இருந்ததாம். So he went to replace it. அவர் போய் அதை மாத்தி கொண்டு வருவதற்காக போனாராம். In the meantime, the building came down. அந்த நேரத்துல அந்த முழு கட்டடமே இடிந்து கீழே விழுந்தது. Your delays are not denials. ஆமென். நீங்கள் உங்கள் தாமதங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற தடைகள் கிடையாது. I believe we are all the recipients of second chance from God. தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற இரண்டாம் தருணத்தை பெற்றுக்கொள்ள பாத்திரர்களாய் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். How many of you got coronavirus? எத்தனை பேருக்கு கொரோனா வைரஸ் வந்தது? How many of you went through fever? எத்தனை பேருக்கு ஜுரம் வந்தது? How many of you went to hospital? எத்தனை பேர் ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு வந்தீங்க? How many of us took antibiotics and steroids? எத்தனை பேர் ஸ்டெராய்ட்ஸையும் ஆன்டிபயோட்டிக்கையும் நாம் எடுத்தோம்? Listen, my dear people of God. கவனமாய் கேளுங்கள் அன்பான தேவ பிள்ளைகளே. Probably today you have fever and all the symptoms. ஒருவேளை உங்களுக்கு ஜுரம் இருக்கலாம், எல்லா சிம்டம்ஸும் கூட இருக்கலாம் உங்க சரீரத்துல. I want to prophesy right now. இப்பொழுது உங்கள் மேல தீர்க்கதரிசன வார்த்தைகளை பேச God is going to give you a second chance today. கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு இரண்டாம் தருணத்தை தேவன் தருகிறார். Probably you are listening in the hospital. ஒருவேளை நீங்க இத ஆஸ்பத்திரியிலிருந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. God wants to give you a second chance at the day of Pentecost. இந்த பெந்தேகோஸ்து நாளன்று ஆண்டவர் உங்களுக்கு ஒரு இரண்டாம் தருணத்தை கொடுக்க விரும்புகிறார். You have to live it profitably for the kingdom of நீங்க God. தேவனுடைய ராஜ்யத்துக்கு லாபகரமாய் இருக்க வேண்டும். On the day of Pentecost, பெந்தேகோஸ்து நாளன்று Peter, பேதுரு, who was he? யார் அவர்? A backslider. அவர் ஒரு பின்மாற்றத்துக்குள் போன மனிதர். Jesus told him, don't leave Jerusalem. இயேசு சொன்னார், எருசலேமை விட்டு நீ எங்கேயும் போக வேண்டாம். But he went to Galilee, started fishing again. ஆனா அவர் மீண்டுமாக கலிலேக்கு சென்று மீன் பிடிக்கிற தொழிலுக்கு கடந்து சென்று விட்டார். God came and visited him. ஆண்டவர் வந்து அவரை சந்தித்து Again put the fire. திரும்பவுமாக கரி நெருப்புகளை எல்லாவற்றையும் ஏற்படுத்தி, Because before a fire he denied Jesus. ஏனா அதே நெருப்புக்கு முன்னாடி இயேசுவை மறுதலித்தார். In the priest home, chief priest home, அந்த பிரதான ஆசாரியன் வீட்டில் he denied Jesus. அந்த இடத்துல இயேசுவை மறுதலிக்கிறார். So Jesus made a fire again and he asked him, do you love me? ஆமென். திரும்பவுமாக இயேசு அந்த நெருப்பை மூட்டி, என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டார். God of second chances. ஆண்டவர் இரண்டாம் தருணத்தின் தேவனாக This இருக்கிறார். time Peter did not want to miss. இந்த தடவை அந்த தருணத்தை பேதுரு விட்டுவிட விரும்பவில்லை. So he gathered the other people. மத்த ஜனங்கள் எல்லாரையும் அவர் கூட்டி சேர்க்கிறார். Mary, மரியாள், Acts chapter 1. அப்போஸ்தலர் 1 அதிகாரம். The Bible narrates about who
who were all inside the upper room. யார் யாரெல்லாம் அந்த மேல் வீட்டு அறையில உள்ள காணப்பட்டார்கள் என்று வேதாகமம் சொல்லுகிறது. Mary, the mother of Jesus, மரியா இயேசு கிறிஸ்துவின் தாயார், she got a second chance. அவர்களுக்கு ஒரு இரண்டாம் தருணம் கிடைத்தது. First instance of the Holy Spirit filling her, she got Jesus. முதல்ல பரிசுத்த ஆவியானவர் அவங்க மேல நிரப்பும்போது இயேசுவை பெற்றுக்கொள்கிறார்கள். When the Holy Spirit came upon her, பரிசுத்த ஆவியானவர் அவங்க மேல் அசைவாடும் பொழுது Jesus was formed. இயேசு கர்ப்பத்திற்குள் உருவாயினார். She got it in the physical body, அவள் சரீர பிரகாரமாக பெற்றுக்கொண்டாள், but not in the spirit. ஆனா ஆவியில பெறவில்லை. Somewhere down the line, எங்கேயோ இந்த காலகட்டத்தில் when she got other children, மற்ற பிள்ளைகளும் பிறந்தார்கள். she lost touch with Jesus. இயேசுவோடு கூட இருந்த அந்த தொடர்பு விட்டுப்பட்டு விட்டது. When Jesus was doing full-time ministry, இயேசு முழு நேர ஊழியம் செய்து கொண்டிருக்கும் one day they told him, your brother and your mother and your brothers have come. ஒரு நாள் இப்படியாக சொல்லுகிறார்கள், உங்க சகோதரி உங்க தாய் எல்லாம் வந்திருக்கிறாங்க என்று சொல்லுகிறார்கள். Matthew chapter 12 verse 48. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். Jesus asked, who is my mother, who is my brother? இயேசு கேக்குறார், யார் என் சகோதரர், யார் என் தாய்? They show him, there they are standing. அவங்க காமிக்கிறாங்க, அங்க பாருங்க, அங்க நின்று கொண்டு He இருக்கிறார்கள். said, no, not them. அவர் சொல்ல, இல்ல இல்ல அவங்க கிடையாது. He looked at disciples. எல்லா சீஷர்களை பார்க்கிறார். This is my mother, this is my brother. இதுதான் என் சகோதரர், இதுதான் என் தாய் என்று The சொல்லுகிறார். one who does the will of God. தேவ சித்தத்தை செய்கிறவர்கள். That means Mary did not fulfill the will of God. மரியாள் தேவ சித்தத்தை ஒருவேளை செய்யாமல் இருந்திருக்கலாம். Listen carefully. கவனமாய் கேளுங்கள். But she realized her fault. ஆனா அவளுடைய தவறுகளை உணர்ந்தார். She was standing afar from the cross. சிலுவையிலிருந்து தூரமாய் நின்று கொண்டு இருக்கிறார்கள். He had to cry out and call, அவங்க கத்தி கூப்பிட வேண்டியதாக. woman, ஸ்திரீயே, behold your son. இதுதான் உன் மகன் என்று Son, behold your mother. மகனே, இதுதான் உன் தாய் என்று சொல்ல வேண்டியதாயிற்று. Peter ran away from the cross. பேதுரு சிலுவையை விட்டு ஓடி போய் விட்டார். Mary stood at a distance. மரியாள் தூர நின்று கொண்டிருந்தார். John stood at a distance. யோவான் தூர நின்று கொண்டிருந்தார். Are you standing at a distance? நீங்களும் இப்படி தூரமாய் நின்று கொண்டிருக்கிறீர்களா? After resurrection, உயிர்த்தெழுதலுக்கு பிறகு Jesus said, don't run away from me anymore. இயேசு சொன்னார், என்னை விட்டு ஓடி போய் விட வேண்டாம் என்று சொன்னார். Stay in the upper room. மேல் வீட்டறையில் தரித்திருங்கள் என்று When they சொன்னார். stayed and prayed, அந்த இடத்துல அவர்கள் தங்கி ஜெபித்த பிறகு the Holy Spirit came upon them. பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கினார். The God of second chances, இரண்டாம் வாய்ப்புகளின் தேவன். The God of second chances. He came down, அவர் இறங்கி வந்து and with the 120, அந்த 120 பேரோட கூட he anointed Peter, பேதுருவை அபிஷேகம் who பண்ணுகிறார். got up and preached, and 3,000 people got saved. அவர் எழுந்து நின்று தைரியமாய் பேசி 3000 பேர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். Mary also got the filling. மரியாளுக்கும் அந்த அபிஷேகம் பெற்றுக்கொண்டார்கள். Somebody lift your hands and say amen. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லலாம். Because of this 120, இந்த 120 பேர் நிமித்தம் in a single room, ஒரே ஒரு அறையில் today we have a global church. இன்றைக்கு உலகம் முழுவதும் ஒரு பெரிய சபைகள் காணப்படுகிறது. Because of the second chance for the disciples. அந்த சீஷர்களுக்கு கிடைத்த அந்த இரண்டாம் வாய்ப்பின் நிமித்தம் John 20:22. யோவான் 20:22 Jesus looked at the disciples, he blew on them and said, receive the Holy Spirit. இயேசு சீஷர்களை பார்த்து அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள் They என்று did சொன்னார். not receive it. அவங்க அதை பெற்றுக்கொள்ளவில்லை. The Lord said, I am going to give them a second chance. ஆண்டவர் சொன்னார், நான் அவங்களுக்கு ஒரு இரண்டாவது வாய்ப்பை In தரப்போகிறேன். the upper room, மேல் வீட்டறையில் oh, he sent the wind from heaven. பரலோகத்திலிருந்து அந்த காற்றை அவர் அனுப்பினார். They were filled with the Spirit. ஆவியினால நிரப்பப்பட்டு In the second காணப்பட்டார்கள். chance, they started speaking tongues. அந்த இரண்டாவது வாய்ப்பின் நிமித்தம் அவர்கள் அந்நிய பாஷைகளில் பேச Today, the ஆரம்பித்தார்கள். Holy Spirit is coming upon you right now. இன்றைக்கு உங்கள் மேலே இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து This is the day of second chances. இதுதான் இரண்டாவது வாய்ப்பின் நேரம். The fire is coming along with the wind. அந்த காற்றோடு அக்கினியும் கலந்து இறங்கி வருகிறது. On Mount of Sinai, சீனாய் மலையின் மேல் fire could not be approached. அந்த அக்கினிக்குள்ள யாரும் போக முடியவில்லை. Only Moses. மோசே மாத்திரம் தான் போக But முடிந்தது. God of the second chance, ஆனா இரண்டாம் வாய்ப்பின் on the தேவன் day of Pentecost, பெந்தேகோஸ்து நாளன்று he came with the fire. அவர் அக்கினியாய் இறங்கி He வந்தார். did not ask us to come to the mountain.
நம்மள அந்த மலைக்கு மேல ஏறி வர சொல்லல. He came down from the அவர் mountain. மலையின் மேல் கீழே இறங்கி The வந்தார். God of second chances. தேவ இரண்டாம் வாய்ப்புகளின் He தேவனானவர் will come and meet you where you are. எந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து உங்களை சந்திக்க If you are in the வருகிறார். hospital, நீங்க இப்பொழுது ஹாஸ்பிடல்ல your இருந்தாலும் சரி, lungs are getting a second chance. இப்பொழுது உங்கள் நுரையீரலுக்கு ஒரு இரண்டாம் வாய்ப்பு தருணம் கிடைக்கிறது. Your heart is getting a second உங்க chance. இருதயத்துக்கு ஒரு இரண்டாம் வாய்ப்பு Your கிடைக்கிறது. pancreas is getting a second உங்க chance. pancreasக்கு ஒரு இரண்டாம் வாய்ப்பு கிடைக்கிறது. Your finance is getting a second chance. உங்கள் பொருளாதாரத்துக்கு ஒரு இரண்டாம் வாய்ப்பு You கிடைக்கிறது. will no more be falling into debts. இனிமே நீங்க கடன்ல விழுவதில்லை. You will be a giver. நீங்கள் கொடுக்கிறவர்களாய் மாறப் போகிறீர்கள். From now, இந்த you நேரத்தில் will pay your tithes. நீங்கள் எல்லா தஸ்ம பாகங்களையும் You will give செலுத்துவீர்கள். for missionary work. நீங்கள் எல்லா மிஷனரி ஊழியங்களுக்கு You will கொடுக்க not போகிறீர்கள். doubt God. நீங்க தேவனை சந்தேகம் பட மாட்டீங்க. What you missed at Passover, பஸ்கால நீங்க எதெல்லாம் இழந்தீங்களோ, on Pentecost, ஆமென், பெந்தேகோஸ்து நாள் you are going to receive it in full. நீங்க அதை முழுவதுமாக The பெற்றுக்கொள்ள God of second chances is filling you. இரண்டாம் வாய்ப்பின் தேவன் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். Father, in the mighty name of Jesus, இயேசுவின் நாமத்தினால I பிதாவே, pray for everyone who is asking for prayer now. யார் யாரெல்லாம் இப்ப ஜெபத்திற்காக வேண்டி இருக்கிறார்களோ அவர்களுக்காக நான் I ஜெபிக்கிறேன். bless everyone who is crying out for a second chance. யார் யாரெல்லாம் இந்த இரண்டாம் சந்தர்ப்பத்திற்காக கதறி கேட்கிறார்களோ அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். Your backsliding children are coming back. உங்கள் பின்மாற்றத்தின் பிள்ளைகள் எல்லாம் திரும்ப வருகிறார்கள். The Lord told my mother, ஆண்டவர் எங்க அம்மா கிட்ட இப்படியாக I சொன்னார், will bring back your son. நான் உன் மகனை திருப்பி கொண்டு வருவேன். God of second chances brought me to his ministry. ஆமென். என்னை ஊழியத்துக்கு கொண்டு வந்த தேவன் இரண்டாம் வாய்ப்புகளின் தேவன் என்னை ஊழியத்துல கொண்டு வந்து You were also நிறுத்தியிருக்கிறார். chosen by God in your mother's womb. நீங்களும் உங்கள் தாயின் கருவிலேயே முன்குறிக்கப்பட்டவர்கள். Recommit your life to the Lord today. இப்பொழுது ஆண்டவர்கிட்ட திரும்பமாக உங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள். The world is going to end. இந்த உலகம் முடிவடைய போகிறது. What is the use of living a worldly life? உலக பிரகாரமான வாழ்க்கை வாழ்வதிலே என்ன பயன்? God wants to give you a second chance. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு இரண்டாம் வாய்ப்பை தர This விரும்புகிறார். time you will live for him. இனிமே கர்த்தருக்காக வாழ போறீங்க. You will not go fishing. நீங்க போய் திரும்ப மீன் பிடிக்க போக You will மாட்டீங்க. become fishers of men. நீங்க மனிதர்களை பிடிக்கிறவர்களாய் மாற போகிறீங்க. God wants to give you the gifts of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரின் வரங்களை தேவன் தர விரும்புகிறார். Before, some headache would have gone. முன்னாடி ஒருவேளை தலைவலி போயிருக்கலாம். When Jesus was along with them, இயேசு அவர்களோட கூட இருந்த பொழுது the disciples did not use the authority. சீஷர்கள் அவர்களின் அதிகாரத்தை On the பயன்படுத்தவில்லை. day of Pentecost, ஆனா அந்த பெந்தேகோஸ்தே they நாள் அன்று started using the authority. அவர்கள் அதிகாரத்தை பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். Peter's the shadow raised up sick people. பேதுருவின் நிழல் பட்டு வியாதியஸ்தர்கள் உயிரோடு He எழுந்தார்கள். understood the authority on his life. அவர் வாழ்க்கையின் மேல் இந்த அதிகாரத்தை அவர் உணர்ந்து Even his shadow carried the authority. அவருடைய நிழல் கூட அந்த அதிகாரத்தை Ballakaba sinama tiarase labo shedabakaba radiamakaba எழும்பு எழும்பு சியோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் பரிசுத்த நகரமாகிய எருசலேமே அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள் யந்த ஹசீனமாக்கா லெடா ஷிடபக்கதே speak in tongues. அந்நிய பாஷை பேசாத நீ ஒரு கிறிஸ்தவன் அல்ல. நீ அந்நிய பாஷை பேசிதான் ஆக வேண்டும். Do not go away from God. Dirabara shadadala விட்டு தூர போய் விட வேண்டாம். libarakala dalaba shidiyantarabase மரித்துக் கொண்டிருக்கிற உலகத்திலே in this dying world உயிரோடு இருக்கிற ஒரு சபையை தேடுகிறார். God is searching for a church which is alive. உயிரோடு இருக்கிற பெந்தேகோஸ்தே சபையை தேடுகிறார். He is searching for a church, a Pentecostal church which is still alive. He is looking for some people who are on fire for the Lord. கர்த்தருக்காக அக்னியாக இருக்கிறவர்களை தேவன் தேடிக் கொண்டிருக்கிறார். Can God trust you? ஆண்டவர் உங்களை நம்ப முடியுமா? கர்த்தர் இப்போ உங்களை நிரப்ப விரும்புகிறார். God wants to fill you right now. கையை தூக்கி கேளுங்க. Just raise your hands and start Lord, asking. I want a second chance. ஆண்டவரே எனக்கு ஒரு இரண்டாவது வாய்ப்பை தாங்கப்பா. எனக்கு இரண்டாவது தடவை தொடுங்க ஆண்டவரே. Lord, touch me for a second time. முதல் தடவை குருடன் கண்ணை தொட்டாரு. First time he touched the eyes of the blind. நடக்கிற மனிதர்களை மரங்களாய் பார்த்தார். He saw people as walking trees. இரண்டாவது தடவை தொட்டபோது Second time when
அவன் he touched. எல்லாவற்றையும் நன்றாக கண்டான். He saw everything perfect. Now God is touching your eyes. இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களை தொட்டு God is கொண்டிருக்கிறார். touching your lips. உங்கள் உதடுகளை தேவன் தொடுகிறார். Isaiah, ஏசாயா, you are a prophet. நீங்கள் ஒரு தீர்க்கதரிசி. You are prophesying. நீங்கள் தீர்க்கதரிசனம் I am touching your lips with fire. இப்பொழுது அக்கினியினால உங்கள் நாவுகளை தொடுகிறேன். Stand up and receive the anointing. எழுந்து நின்று அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். You got to rise and shine. நீங்க எழும்பி பிரகாசிக்க தான் How வேண்டும். long will be ordinary? எவ்வளவு நாள் சாதாரண How வாழ்க்கையை long will you be ordinary? எவ்வளவு நாள் சாதாரண You வாழ்க்கையை need to rise and shine. நீங்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் கர்த்தருக்கு. This is the Pentecost of second chance. இதுதான் பெந்தேகோஸ்தின் இரண்டாவது வாய்ப்பாக இருக்கிறது. Father, அப்பா, I bless your children, Lord. பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். From today, இந்த நாள் முதற்கொண்டு because you have touched them second time, அப்பா இரண்டாம் விசை அவர்களை தொட்டது நிமித்தம், because you gave them a second opportunity, அப்பா அவங்களுக்கு ஒரு இரண்டாவது வாய்ப்பை நீங்க தந்தது they will நிமித்தம், not lose this time. அப்பா இந்த தடவை அவங்க அதை இழக்க மாட்டாங்க. Mary did not lose it the second time. மரியாள் இரண்டாம் விசை அதை தொலைக்கவில்லை. Peter did not lose it the second time. பேதுரு அதை இரண்டாம் விசை I தொலைக்கவில்லை. command a great harvest. அப்பா ஒரு பெரிய அறுவடையை கட்டளை 3,000 and 5,000 will be saved through your children. 3000 பேர் 5000 பேர் பிள்ளைகள் மூலமாக ரட்சிக்கப்படுவார்கள். From today, இந்த நாள் முதல் they are going to rise and shine for you. அவர்கள் உமக்காக எழும்பி பிரகாசிக்க போகிறார்கள். Lord, we speak oneness in the body of Christ. ஆண்டவரே சரீரமாகிய சபையில ஒரு மனப்பாட்டின் ஆவியை கட்டவிழ்த்து செபிக்கிறோம். No more difference in denominations. அப்பா இனிமே டினாமினேஷன்ஸும் ஆண்டவரே பிரிவினைகளும் வராது உள்ள. No more Pentecostal Catholics and Presbyterians. அப்பா பெண்டிகாஸ்ட் கேத்தலிக் பிரெஸ்பிட்டேரியன்ஸ் என்ற பிரிவுகள் இல்லாமல் போவதாக. The church in India, இந்தியாவில் இருக்கிற சபைகள், the body of Christ, அப்பா சரீரமாகிய on சபை this day of Pentecost, இந்த பெந்தேகோஸ்து நாளன்று we come together அப்பா நாங்கள் ஒருமனப்பட்டு and வருகிறோம். we declare இயேசுவின் நாமத்தினால Corona, கொரோனா lockdown, லாக்டவுன் we release in Jesus' name. இயேசுவின் நாமத்தினால ரிலீஸ் ஆகுதா. எப்பத்தா எப்பத்தா திறக்கப்படுவதாக. let it be open. Let the heavens open. வானங்கள் திறக்கப்படுவதாக. Let the wind of Holy Spirit come. பரிசுத்த ஆவியானவரின் பலத்த காற்று Let the அடிப்பதாக. dry bones rise up. உலர்ந்த எலும்புகள் உயிரடையட்டும். In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில். On the day of Pentecost, பெந்தேகோஸ்து நாளன்று let the fire fill your children. அப்பா பிள்ளைகளை அக்கினியால நிரப்புங்கப்பா. Every fear leave the pastors. எல்லா பயமும் போதகர்களை விட்டு வெளியேறு. Pastor, you will not die. போதகரே நீங்கள் மரிப்பதில்லை. The promise that God has given to you, கர்த்தர் கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் you will establish churches. நீங்கள் சபைகளை You are an ஸ்தாபிப்பீர்கள். apostle. நீங்கள் ஒரு அப்போஸ்தலர். You are an Elijah. நீங்க ஒரு எலியா. God will not allow you to die. கர்த்தர் உங்களை ஒருபோதும் மரிக்க You are going அனுமதிக்கவில்லை. to raise Elishas. நீங்கள் எலிசாக்களை எழுப்ப போகிறீர்கள். You are going to rise and shine. நீங்கள் எழும்பி பிரகாசிக்க There போகிறீர்கள். is more to your life. உங்கள் வாழ்க்கையில நிறைய காரியங்கள் இனிமே இருக்கிறது. God bless you, my dear spiritual father. ஆவிக்குரிய தகப்பன்மார்களே கர்த்தர் உங்களை We ஆசீர்வதிப்பாராக. pray for every minister of God. எல்லா தேவ ஊழியர்களுக்காக நாங்கள் We pray for every church. எல்லா சபைகளுக்காக We pray for every denomination. எல்லா டினாமினேஷனுக்காக ஜெபிக்கிறோம். Bless our churches, Lord, அப்பா எல்லா சபைகளையும் across ஆசீர்வதிங்க. the globe. அப்பா உலகம் முழுவதும் இருக்கிற On எல்லா this day சபைகளையும் of Pentecost, ஆசீர்வதிங்க. இந்த பெந்தேகோஸ்து நாளன்று let there be a second chance for அப்பா, humanity. மனித குலத்திற்கு ஒரு இரண்டாம் சந்தர்ப்பம் வருவதாகப்பா. Yes, Lord. ஆமென் ஆண்டவரே. Give us one more chance. அப்பா திரும்ப ஒரு விசை எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தாங்க ஆண்டவரே. Let human mankind come close to you. அப்பா இந்த மனித குலம் உம்மண்டை நெருங்கி வரட்டும்பா. Like Abraham, ஆபிரகாமை போல we are also saying, நாங்களும் சொல்லுகிறோம், will you destroy the righteous with the evil people? அப்பா நீதிமானை இந்த துன்மார்க்கனோட அழித்து போடுவீங்களாப்பா? No, Lord. இல்ல இல்ல ஆண்டவரே. You will bring the righteous outside. அப்பா நீதிமானை வெளியே கொண்டு வருவீர் ஆண்டவரே. Lord, we trust you. அப்பா நாங்கள் உம்மை முழுமையாக We will not be put விசுவாசிக்கிறோம். to shame. நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. We commit our children, our church, our family, our business, everything we commit to you. அப்பா எங்கள் பிள்ளைகள் எங்கள் சபைகள்
தொழில்கள், எங்கள் குடும்பங்கள், எங்கள் வியாபாரங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் on this day ஒப்புக்கொடுக்கிறோம். of Pentecost. இந்த பெந்தேகோஸ்து நாளன்று Thank you for giving us a second chance. அப்பா எங்களுக்கு ஒரு இரண்டாம் வாய்ப்பை கொடுத்ததுக்காக நன்றி We ராஜா. bless your children பிள்ளைகளை ஆசீர்வதிக்க in this second chance. இந்த இரண்டாம் சந்தர்ப்பத்திற்காக நன்றி. 0 to 3,000 in a single day. அப்பா 0ல இருந்து ஒரே நாள்ல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டது போல Souls are going to come. ஆத்துமாக்கள் வரப்போகிறார்கள். Finance is going to multiply 1,000-fold. அப்பா பொருளாதாரம் 1000 மடங்கு பெருக போகிறது. Healing is going to multiply 1,000-fold. சுகமளிக்கிற வல்லமை 1000 மடங்கு பெருக There போகிறது. will be a quickening of the spirit. அப்பா ஆவியில ஒரு அசைவாடுதல். அசைவாடுதல், ஒரு துரிதம் காணப்பட போகிறது. We are going to see the miracle. நாங்கள் அற்புதங்களை பார்க்க போகிறோம். I bless each and every family. ஒவ்வொரு குடும்பத்தையும் நாங்கள் In ஆசீர்வதிக்கிறோம். Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. Amen. அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.